2 டிஷ் இருக்கு. இப்போ என் கையில அந்த 2 டிஷ் இருக்கு. ஏ நம்ம ஜி தமிழ்ல வந்து நான் ஒரு சமையல் எல்லாருக்கும் ஒன்னு சொல்லிக்கிறேன். அது ஜி தமிழ் இல்லக்கா, ஜி தமிழ். ஓகாத்து திரும்புமா. ஏய் நீ பேசி என்ன லேட் ஆகுற இரு. ஆமா தனம் வந்து வீட்ல மட்டும் காட்ட கூடாது சார். பொண்டாட்டி கால்ல விழுந்தா தான் வீட்ல நல்லா இருக்க முடியும். ஆனா இப்பதான் நமக்கு சொல்ல ஒரு ட்விஸ்ட். ஹாய் ஹலோ வணக்கம். இது கார்டியாக் கடலெண்ணை வழங்கும் கம கம சமையல். கார்டியாக் கடலெண்ணெய் டேஸ்டியா ஹெல்த்தியா வேணுமா? ஒண்ணுதான். எல்லா எபிசோட்லயும் ஒவ்வொரு சீரியல்ல இருந்து 2 கெஸ்ட் வருவாங்க. அதை பார்த்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி இந்த வாட்டி நினைத்தானே இருக்கும் சீரியல்ல இருந்து ஒரு காமெடியான காம்போ தான் வர போறாங்க. யார் தானே பாக்குறீங்க? நம்ம தாமரை அக்கா அண்ட் கிருஷ்ணகுமார் அண்ணா. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்கா. சொல்லுங்க, சமையல் மேல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்? ரொம்ப பிடிக்கும். அதிகமா இப்ப தூக்கம் வரலன்னு வச்சுக்கோங்களேன், சமைக்க தான் ஆரம்பிச்சிருவேன். இப்போ சண்டை யார் மேல சண்டை போட்டேன்னு வச்சுக்கோங்க, பயங்கரமா சமைச்சுக்கிட்டே இருப்பேன். கோவம் தீர்ற வரைக்கும் சமைச்சிட்டு தான் அந்த மாதிரிலாம் செஞ்சிருக்கேன் நிறைய. இன்னைக்கு எபிசோடு வந்து ஒரு சீ ஃபுட் ஸ்பெஷல். அதாவது அக்கா 2 டிஷ் இருக்கு. இப்போ என் கையில அந்த 2 டிஷ் இருக்கு. ஒன்னு வந்து பிரான் மசாலா, இன்னொன்னு தமிழ்நாடு ஃபிஷ் கறி. ஃபிஷ் கறி இல்ல, ஃபிஷ் கறி. சரி, மீன் குழம்புப்பா. தமிழ்நாட்டு மீன் குழம்பு. இது ரெண்டுத்துல நான் ஒன்னு கன்ஃபியூஸ் பண்ணி வைப்பேன். நீ எதை செலக்ட் பண்றியோ அதை தான் இன்னைக்கு நீ சமைக்க போற. நான் சமைக்க போறேன் மீன் குழம்பு. நீ தொட்டாதான் நான் சொல்ல முடியும். நீ என்ன சொல்ற? சரி தொட்டுறேன். அதிகமா இந்த மாதிரி கை நீட்டையில நாங்க என்ன பண்ணுவோம், நல்ல விஷயம் நம்ம நினைக்கிறது இந்த விரல்ல தான் இருக்கும் அப்படின்ட்டு நாங்க இந்த விரல் தான் தொடுவோம். அது மாதிரி அப்போ இப்படி மாத்துறோம் பண்ணி தொலைற நீ இப்படி மாத்துறோம். இப்படி அப்ப மீன் நீளமா தானே இருக்கும். அப்ப நீளமான விரல்ல தொட்டுட்டா தொட்டுறங்க, உங்க இஷ்டம் தான். ஓகே, நான் சொல்றேன் உங்களுக்கு என்ன இருக்குன்னு. சார் நீங்க உங்களுக்கு நான் ஜென்டலா 2 கை வைக்கிறேன். நீங்க எப்படி வேணா வைங்க. பெஸ்ட். என்ன சார் இதுதானா? ஆமா. ஓகே, வெரி குட். தாமரை அக்கா, இன்னைக்கு கார்டியாக் கடலெண்ணெய் கமகம சமையல்ல நீங்க சமைக்க போற டிஷ் பிரான் மசாலா. எறா தொக்கு சட்டியோட நக்கு. நீங்க உங்க இடத்துக்கு போயிடலாம். உன்னை நம்பி விரல தொட்டேன் பாரு. சாரி காடி, கோ நீ உங்களோட இடத்துக்கு போயிடலாம். கண்டிப்பா. ஆமா, உனக்கு தெரிஞ்ச யாருக்குன்னா ஃபோன் பண்ணி நீ கேட்கலாம். அப்படியா? அவங்க சொல்றத நானே உனக்காக எழுதுறேன் சைடுல நின்னு. அது உன்கிட்ட கொடுக்குறேன். அதை நீ அப்படியே பண்ணலாம். ஓகேவா? ஓகே பா, ரெடி பா. ஓகே தாமரை அக்கா, யாருக்கு ஃபோன் பண்ண போறீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அஞ்சலிக்கு, ஃப்ரெண்ட் கொட்டாச்சி பொண்டாட்டி. ஓகே அக்கா, அஞ்சலி அக்கா. ஓகே அக்கா, அவளுக்கு தான் நான் ஃபோன் பண்றேன். எல்லா ரீசெண்டா ஒரு ஷோல ஃப்ரெண்டா இருக்கீங்க. ஆமா. தாமரை பேசுறல. நம்ம ஜி தமிழ்ல வந்து நான் ஒரு சமையல் எல்லாருக்கும் ஒன்னு சொல்லிக்கிறேன். அது ஜி தமிழ் இல்லக்கா, ஜி தமிழ்க்கு வரதான் சொல்ல முடியும். ஏன் அக்ரூவ் பண்ற? அவ அதை விட கலாய்ப்பா. ஓகே சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஜி தமிழுக்கு தெரியாதா நீ எப்படி சமைப்பேன்னு? இங்க பாரு, நான் நல்லா எதுக்கு சமையல் ப்ரோகிராம்க்கு கூப்பிட்டாங்க? நான் சொல்றதை கேளு. இங்க பாரு, நான் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டு வந்தேன். ஆனா இங்க வந்து இறால் தொக்கு பண்ண சொல்றாங்க. எனக்கு தெரியாது, அதை சொல்லு. சரி, எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ண? எனக்கே சமைச்சு நீ தப்பான நம்பருக்கு கால் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கவும் எனக்கு நீ தான் தோணுன. நீ யூடியூப் பண்ணாத பார்த்துட்டு சொல்லி தொழல. சரி, எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லிட்டா. துவர பருப்பு போட்டு நம்ம துவர பருப்பா? ஏய் அக்கா, சாம்பார் இல்லக்கா, துவர பருப்பா. ஏய் உன்னை கொன்றுவேன் நானு. யாராவது இறால் தொக்குக்கு துவர பருப்பு போடுவாங்களா? போட்டு செய்யி. அப்புறம் பிராண வந்து அப்படியே கழுவாமே போடுங்க, பிரச்சனை இல்ல. அக்கா, உங்க வீட்ல சமைக்க வேணாம், எங்களுக்கு சமைக்கிற மாதிரி சொல்லுங்க. சொல்லல. சரி ஓகே, பிராண நல்லா வாஷ் பண்ணிட்டு அந்த மசாலா வாசம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் பிராண போட்டு ஒரு 8 மினிட்ஸ் இல்லனா 10 மினிட்ஸ் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இறக்கிடணும். அவ்வளவுதான். அவ்வளவு ஈஸியா அது? ஆமா, இவள்ட்ட வையி வேற வாங்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் இப்ப தமிழ்ல எழுதி கொடு. தமிழ்ல எழுதி தரணும். அப்புறம் சரி, நான் வந்து மொழி பயிற்றம் பண்றேன். எல்லாத்தையும் பண்ணி தரேன். சரி, இப்போ உனக்கு கேட்டாச்சுல, சாருக்கு மீன் குழம்பு இருக்குது. அவர் தான் ஃபர்ஸ்ட் கேட்டாரு. யாருக்காவது ஃபோன் பண்ணி மாட்டேன் பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் பார்த்து ஃபோன் பண்ணி வீட்டுல சனமா ரெசிபி கேட்க போறீங்க. ஆமா, வீட்ல போய் சமாளிக்கணும்ல. யாருக்கு சார் பண்ணுவீங்க? ஒய்ஃபுக்கு தான். சரி, அப்ப அவங்க பண்ணுவாங்க, நம்ம அதை கேட்டுப்போம். ஹலோ
இல்லத்தனமா சார் யாரு சார் ரொம்ப இல்லத்தனமா வாங்க சார். இல்லத்தனம் வந்து வீட்ல மட்டும் காட்டக்கூடாது சார். பொண்டாட்டி கால்ல விழுந்தா தான் வீட்ல நல்லா இருக்க முடியும். குழம்பு போடணும்னு சொல்றாங்க. உங்களுக்கு தெரியும் அந்த பக்கம் அந்த டிபார்ட்மெண்ட்டே நமக்கு என்னன்னு தெரியாது. அது எப்படி பண்றதுன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்கன்னா அது போல பண்ணுவேன். டக்குன்னு ஷார்ட் அண்ட் சிம்பிளா சொல்லி பார்க்கலாம். எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்துக்கங்க. அம்மா இருங்கம்மா இருங்கம்மா இதுல ஒரு இருங்கம்மா நிமிஷம், இருங்கம்மா ஒரு மீன் சார் நீங்க எழுதுறீங்களா? எனக்கு ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கு. அம்மா வெந்தயம், கடுகு, அது பொரிஞ்ச உடனே பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் போட்டு வதக்கணும். உன்ன மாதிரி கிரேட் வேற யாரும் கிடையாது. மேடம் மேடம் ஆமா மேடம் உங்களை மாதிரி கிரேட் யாரும் கிடையாது. செம்மையா சிரிக்கிறீங்க மேடம். இப்போ நான் ஒன்னு சொல்லவா மேடம் உங்களுக்கு? சொல்லுங்க. புளிய கரைக்கணும்னு வரைக்கும் தான் எழுதிருக்காரு. அவ்வளவுதான் மேடம். ஆமா உங்களுக்கு நான் நிறைய எபிசோட் பண்ணிட்டேன் சார். இதுல எல்லாம் எழுதினோடனே தடுமாறுவான் சார். 7 லைன் எழுதி வச்சுக்கிட்டு புளிய வரைக்கும் எழுதிருக்கீங்க சார். இதுக்கப்புறம் என்ன சார் பண்ண? நான் பண்றேன் பாரு. அப்படியா சார்? தாமரை சாப்பிட போறது. ஓகே கார்டியாக் கடலெண்ணை கம கம சமையல்ல 2 பேருக்கும் என்னென்ன டிஷ்ஷுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இன்கிரீடியன்ஸும் கேட்டு வாங்கிட்டீங்க. ஆமா. ஆனா இப்பதான் நம்ம ஷோல ஒரு ட்விஸ்ட். நீங்க தெரிஞ்சு பண்ணீங்களா தெரியாம பண்ணீங்களா எனக்கு தெரியாது. ஐயோ இப்போ என்ன நடக்க போகுதுன்னா தாமரை அக்கா அவங்க சொன்ன மீன் குழம்பு சமைக்க போறாங்க. சார் கிருஷ்ணகுமார் சார் நீங்க எறா தொக்க சமைக்க போறீங்க. மாதிரி மாதிரி போய்க்கலாமா? சவால் பார்க்கலாமா? ஓகே இது கார்டியாக் கடலெண்ணெய் வழங்கும் கம கம சமையல்ல சீ ஃபுட் ஸ்பெஷல் சமைக்க போறோம். ஓகே and time starts now. இந்த மாதிரி சமைக்கிறதா திடீர்னு ஞாபகம் எதுவுமே வர மாட்டேங்குது. ஏய் என் கைய நடுக்குதுப்பா. அவ்வளவுதான். தண்ணி தண்ணி தாமரை நீ ஊத்திக்க போற. சார் பார்க்கலாம் சமைச்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம் விடுங்க. ஓகே சார் வெங்காயத்தை ஆர்வமா உரிச்சிட்டு இருக்காரு. அக்கா புளிய கரைச்சிட்டு இருக்காங்க. 2 பேரும் என்ன பண்ண போறாங்க? அக்கா ரசம் வைக்க போறியா? ஏய் மீன் குழம்பு காலிய தண்ணியில போட்டுருக்க கோலம் வர அது வெட்றது கழுவுறதுக்காக வச்சிருக்கேன். சீரியல்ல வில்லனா பண்றோம். நீங்க வில்லன் கேரக்டர் பண்ணதா காமெடியா? வில்லன் பிளஸ் காமெடி. நாம 2 பேரும் ஹீரோ ஹீரோயினா பண்ணலாமா? யார் பாக்குறது? யார் பாக்குறது? முதல் மரியாதை பாத்தியா தம்பி நீ? அது கூட நீங்க இப்ப உங்க 2 பேரும் கம்பேர் பண்றீங்களா? சிவாஜி ராதா மாதிரி வச்சுக்கலாம். நான் அப்படியே ஒயிட்லாம் போட்டுக்கறேன் எல்லாத்துலயும். அடேங்கப்பா. என்ன பூங்காத்து திரும்புமா. ஏன் ஏய் நீ பேசி பேசி இரு. ஆமா. இப்போ எலுமிச்சம்பழம் எதுல புரியுது? சார் கையில எப்படி சார்? பச்சை மிளகாய் ஏதாவது பண்ணணுமா? பச்சை மிளகாய் என்ன பண்ண போறீங்க? இரு நான் பண்றேன் இருங்க ஏதாவது ஒன்னு பண்றேன். என்ன பத்தி ஊத்தணும்? பாட்டு பாடிட்டே வரேன் சமையல். என்ன பாட்டு பாட? தெம்மாங்க பாட்டு பாடவா? வீட்ல கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் இந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு நான் உங்களை நம்பியார் செட்டு நினைச்சேன் சார். அதுக்கும் முன்னாடி இருக்கீங்கன்னா பெரிய ஆள் சார். அக்கா பாட்டு கேட்டேங்க அக்கா உங்ககிட்ட ஒரு பாட்டு பாடுங்க தாமரை. என்ன பாட்டு பாட? என்ன பண்றது? வீட்ல என்ன பாட்டு பாடுவ? சமைக்கும் போதே ஒரு பாட்டு பாடுவல. கும்பகோணம் கொழுந்து வெத்தலையா எனக்கு இல்லி பாத்திரியே வெக்கத்தில வெத்தலை செவக்குதே பட்டுக்கோட்டை பாக்கு மாத்தித்தான் என்ன பரிசம் போட்டு. ஐயோ பாட்டு மறந்துட்டப்பா. சரி அது இடையில இருக்கிறத பாடுவோமா? பாடுவோமா இல்ல பாடுற? திண்ணையில ஒரு நாளும் மாமா மாமா உன்னை தனியாக விட மாட்டேன் ஆமா ஆமா. மெத்தையில ஒரு நாளும் மாமா மாமா உன்னை திருடாம விட மாட்டேன் ஆமா. என்ன சொன்னீங்க? நீங்க என்ன சொன்னீங்க? ஏ ஜோக் மாதிரி பாட்டு பாடுற அது ஏதோ ஒரு ஜோக் மாதிரி இருக்குன்றா போல. ஒன்று வேணா தெம்மாங்க எவ்வளவு பாட்டு பாடுவேன் தெரியுமா? வேற பாட்டு ட்ரெண்ட் ஆகிறதுக்கு ஒரு பாட்டு பாடுங்க. ட்ரெண்ட் ஆகுறது அது என்ன பாட்டுப்பா? அப்ப என்ன பாத்தியோ அப்பத்துக்கு அந்த மாதிரி தான எங்க அப்பத்தா வயசாச்சு அப்பத்தா என்னடி முனியம்மா உன் கண்ணுல மையி யாரு வெச்ச மையி இது நான் வெச்ச மையி நீ முன்னால போனா நான் பின்னால வாரேன் கட்ட புள்ள குட்ட புள்ள கருமணி போட்ட புள்ள நாக்கு செவந்த புள்ள தாமரை. மீனாட்சி மேடம் கேட்டுச்சா? இல்ல இல்ல மீனாட்சி மேடம் கேட்டுச்சா? என்ன பண்றது? அதேதான் பண்றாரு மேடம். இப்ப சமாளிக்கிறாரு மேடம். பேசுறீங்களா சார்? அவங்களா இப்படி போட்டு கொடுப்பா நினைக்கலையேப்பா. பாரு தம்பி இப்ப மீன் குழம்பு வந்து கார்டியா கடலெண்ணெய் ஊத்தி நான் ஆரம்பிக்க போறேன். சூப்பர்க்கா செம்மையா. அவ்வளவுதான் சார். ஆமா நீங்க செக் பண்ணி பாருங்க.
ஏய் நான் முடிச்சிட்டேமா. சார் சார் ஏன்டா இருங்க சார் இன்னும் மொத்தமா முடிக்கலப்பா? முடிச்சிட்டீங்களா பாக்குறேன் சார். நல்லா தான் வந்திருக்கு. நல்லா வந்திருக்குல்ல? நல்லா சாப்பிட்டு பாருங்க எல்லாரும். ஓ பொண்டாட்டி காலில் விழுந்தவன் கிடமாட்டான். கெட்டு போனவனா பொண்டாட்டி பொண்டாட்டி கால்ல கால்ல விழுவான். விழுவான். நல்லா இருக்கவன் எப்படி விழுவான்? நல்லா இருக்கவன் ஏன் சார் ஏதாவது வேணும்? தப்பு பண்ணிட்டு ஏதாவது மன்னிச்சுக்கமா தப்பு பண்ணவன் தானே விழுவான். ஆனா என்ன இவரும் தப்பு பண்ணி விழுந்திருக்காரு, அங்கேயும் தப்பு பண்ணி விழுந்திருக்காரு போல இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் எல்லாம் தெரியுது. ஒரு பேஸ்ட் டிஷ் காரக்குழம்பு. இந்த காரக்குழம்புல என்னென்ன போட்டா என்னென்ன குழம்பா மாறுங்க? கத்திரிக்காய் போட்டா கத்திரிக்காய் கத்திரிக்காய் குழம்பு, குழம்பு, பாவக்காய் போட்டா பாவக்காய் குழம்பு, கருவாடு போட்டா கருவாட்டு கருவாடு போட்டா கருவாட்டு குழம்பு, மீன் போட்டா மீன் குழம்பு. நம்ம வீடு செய்யற மாதிரி இருக்கு சாப்பாடு. என்ன இவ்வளவு நேரம் நம்ம வெயிட்டிங்கு? ஓகே, ரெண்டு பேரும் பிளேட்டிங் பண்ணிட்டாங்க. டேஸ்டிங் எடுத்துட்டு வரலாமா? கமான் கிருஷ்ணகுமார் சார் அண்ட் தாமரை அக்கா. ஆஹா ஆஹா ஆஹா. சாப்பிடுங்க. ரூப்லேன் அப்படி போட்டு இப்ப தப்பா பாக்குறேன். இது நல்லது. அது விட்டமின் உடம்புக்கு விட்டமின்காக சார் போட்டது. ஓகே, இப்போ ரெண்டு பேருமே கார்டியாக் கிரவுண்ட் ஆயில் யூஸ் பண்ணி சீ ஃபுட் சேலஞ்சில் மீன் குழம்பு எறா தொக்கு செஞ்சுருக்கீங்க. ஸோ இதை டேஸ்ட் பண்ணி பார்த்து அஞ்சலி அக்கா சொன்ன மாதிரி இது இருக்கா, மீனாட்சி மேடம் சொன்ன மாதிரி இது இருக்கான்றதை நம்ம பார்க்க போறோம். இதெல்லாம் நீங்க எனக்கு சமைச்சது தெரியும். அதனால நல்லா இல்லைன்னா கூட சொல்லிடுவீங்க. உண்மையிலே செம்ம டேஸ்டா இருக்கு. நீங்க சாப்பிட்டு சார் பாருங்க. ஆஹா ஓஹோன்னு அவங்க சமைச்சது அவங்களே பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க சார். நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க சார். இது நான் நம்ப மாட்டேன். இரு. சைடா இருக்கும். ஆனா நீங்க டேஸ்ட் பண்ணி எப்பயுமே என் ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. அடி பண்ணுங்க. நான் பண்ணதோட பெட்டரா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா நான் பண்ணதை டேஸ்ட் பண்ணதான் தெரியும். சரி தாமரை அக்கா சார் பண்ணதை டேஸ்ட் பண்ணி பாருங்க. நல்லா இருக்கா? என்ன சொல்ற தாமரை அக்கா? நிஜமாவே நல்லா இருக்கு. அஞ்சலி சொன்ன ரெசிபி மாதிரியே இருக்கு. அஞ்சலி அக்கா அவ சொன்ன மாதிரி இருக்கான்னு தெரியல. அஞ்சலி அக்காக்கே எப்படி சொல்றது தெரியல. அது நான் வேற அதை விஷயம். பார்க்கவே இல்லை. நானா எடுத்து எலுமிச்சங்காய் எல்லாத்தையும் ஊத்தி போட்டு ஏதோ ஒரு கிண்ண ஏதோ நல்லா ஆயிடுச்சுப்பா. அது அதான் நான் தான் சொன்னேன்ல, ஆ. நேரம் நல்லா இருந்துச்சுன்னா தடிக்கு உண்டா கூட ஸ்டைலா மாறிடும். சரி தெரியாம சொல்லுங்க. ஓகே, ஸோ இந்த எபிசோட் கார்டியாக் கடலெண்ணெய் வழங்கும் கம கம சமையல ரெண்டு பேரும் சீ ஃபுட் சேலஞ்சை வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. அக்கா வந்து மீனாட்சி மேடம் சொன்ன மீன் குழம்பு பண்ணியிருக்காங்க. அண்ணன் வந்து அஞ்சலி அக்கா சொன்ன இதை ரெசிபியை பண்ணிட்டேன். இறாலு. பண்ணலை. அதுதான் twist. அஞ்சலி அக்கா ஒரு ரெசிபியை சொன்னா சார் அதை பார்க்கவே இல்லை. அதுல கொஞ்சம் இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் எல்லாத்தையும் போட்டு பண்ணதுனால இந்த எபிசோட வின்னர் தாமரை அக்கா. வாழ்த்துக்கள். நன்றி சார். சூப்பர். ஆனா நல்லா இருக்கு சார். நீங்க செஞ்சது நல்லா இருக்கு. எடுத்துலாம். ஓகே, இந்த எபிசோட்ல தாமரை அக்கா செஞ்ச மீன் குழம்பு வேற லெவல்ல இருந்ததுனால கார்டியாக் கடலெண்ணெய் வழங்கும் ஒரு அழகிய கிஃப்ட் ஆம்பர். சூப்பர் சார், உங்களுக்கு கார்டியாக் கடலெண்ணெய் வழங்கும் ஒரு கிஃப்ட் ஆம்பர். ஓகே, இந்த எபிசோட்ல ரெண்டு பேரும் செம்மையா சமைச்சாங்க. நம்ம அக்கா வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இதோட நம்ம ஷோ முடிச்சுக்கலாம். இது உங்கள் கார்டியாக் கடலெண்ணெய் வழங்கும் கம கம சமையல். கார்டியாக் கடலெண்ணெய் டேஸ்டியா ஹெல்த்தியா வேணும்னா ஒண்ணுதான். தேங்க்யூ.